இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. படைப்புக்கள் அனைத்தையும் அன்பு செய்வோம். அன்புமிகு இறை மக்களே, இந்த நாளிலே அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவருடைய விழாவை தாய் திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் ஆண்டவருடைய அருளால், ஆண்டவருடைய ஆசிரால், ஆண்டவருடைய முகத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு அன்பின் திருமுகமாக, இரக்கத்தின் திருமுகமாக, பாசத்தின் திருமுகமாக இறைவன் என்பவர் எங்கோ ஒரு மூலையில் இருப்பவர் கிடையாது. விண்ணில் மட்டும் இருக்கின்றவர் இறைவன் கிடையாது. மாறாக மண்ணிலும் மனிதரோடும் வாழ்பவர்தான் இறைவன். அந்த விதத்திலே அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் இறை அன்பை கண்டார். ஒவ்வொரு பறவைகள், விலங்குகள், இயற்கை சூழல்கள், பூக்கள், மனிதர்கள் என அனைத்து படைப்புகளையுமே ஆண்டவரின் படைப்பாக நேசித்தார். எனவே நாம் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய படைப்பை நேசிக்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆண்டவருடைய படைப்பின் வழியாகத்தான் ஒவ்வொரு திருப்பாடல் ஆசிரியரும் ஆண்டவரை புகழ்ந்தேற்றுவார்கள். ஆண்டவரின் படைப்புகளே, நீர்நிலைகளே, ஆறுகளே, வையங்களே, கடல்களே, மலைகளே, குன்றுகளே, மலர்ச்செடிகளே என்று ஒவ்வொரு இயற்கையின் வழியாகத்தான் திருப்பாடல் ஆசிரியர்கள் ஆண்டவரை புகழ்ந்தேற்றுவார்கள். அதுபோல நல்ல ஒரு திருப்பாடல் ஆசிரியராக நம்முடைய புனித அசிசி நகர் புனித பிரான்சிஸ் எல்லா இயற்கை வளங்கள் வழியாக, மனிதர்கள் வழியாக ஆண்டவரை புகழ்ந்து பாடினார் தன் வாழ்நாள் முழுவதும். இயற்கையை நேசித்த ஒரு இயற்கை புனிதர் என்று கூட சொல்லலாம். செயற்கைக்கு எதிரான ஒரு வாழ்வுதான் இயற்கை. செயற்கை என்பது ஏறக்குறைய சாத்தான் என்று கூட சொல்லலாம். இயற்கை என்பது ஏறக்குறைய இறைவன் என்று சொல்லலாம். ஏனென்றால் இயற்கை மட்டும்தான் இறைவனால் படைக்கப்பட்டவை. செயற்கை என்பவை தவறக்கூடிய மனிதனால் படைக்கப்பட்டவை. அந்த விதத்தில் முழுக்க முழுக்க இயற்கையை நேசித்து இயற்கையின் வழியாக இறைவனை கண்ட அந்த புனிதர் இயற்கையின் வழியாக மட்டும் இறைவனை நேசிக்கவில்லை, ஏழை எளியவர்கள் வழியாகவும் இறைவனை நேசித்தார். நாமும் இந்த புனிதர் அசிசி நகர் புனித பிரான்சிஸை போல நமது வாழ்விலே அதிகமாக மரக்கன்றுகளை நடுகின்ற ஒரு நல்ல ஒரு பழக்கம், பூக்களை நேசிக்கின்ற பழக்கம், மனிதர்களை நேசிக்கின்ற பழக்கம், குறிப்பாக ஏழை எளியவர்களை நேசிக்கின்ற பழக்கத்தை நமது வாழ்விலே வளர்த்துக் கொள்வோம். ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.